அகதா கிறிஸ்டியின் நகரும் விரல் அத்தியாயம் 4 பகுதி 3. நான் வீட்டுக்கு திரும்பிய போது மடக்கி உட்கார்ந்த கால்முட்டிகளில் முகவாயை பதித்த நிலையில் வராண்டாவில் மேகனாவை பார்த்தேன். அவளுக்கே உரிய வழக்கமான தொனியில் எனக்கு வணக்கம் சொன்னாள். நானும் லஞ்சுக்கு வரலாமா? சடன்லி என்றேன் நான். 3 பேர் இன்றைக்கு லஞ்சுக்கு உள்ளோம் என்று நான் பேட்ரிச்சிடம் போய் தெரிவித்தேன். அவள் உச்சி கொட்டினாள். ஒரு வார்த்தை கூட பயன்படுத்தாமல் இவளுக்கு மேகன் மீது அப்படி ஒன்றும் அபிப்பிராயம் கிடையாது என்பதை இவ்வாறு சொன்னாள் பேட்ரிச். நான் மீண்டும் வராண்டாவுக்கு திரும்பினேன். நான் ஒரு சிகரெட்டை உருவி எடுத்துக்கொண்டு அவளுக்காக ஒன்றை எடுத்து நீட்டினேன். எத்தனை அன்பு உங்களுக்கு என்றாள் அவள். உனக்கு ஒன்று வேண்டாமா? நோ, எனக்கு வேணும் போல தோணலை. ஆனால் எனக்கு ஒன்றுன்னு நீங்கள் நீட்டியது ரொம்ப நல்லா இருந்தது. ஏதோ நானும் ஒரு நிஜ மனுஷி அப்படின்னு நினச்சி. நீ ஒரு மனுஷி கிடையாதா என்ன என்றேன் நான் சற்றே ஆச்சரியமாய். மேகன் மறுத்து தலையசைத்தாள். பிறகு பேச்சை மாற்றி தனது பெரிய கால்களை நான் பரிசோதிப்பதற்காக நீட்டினாள். நான் என்னுடைய பாவாடையை தச்சிட்டேன் என்று பெருமையாய் காட்டினாள். பிறகு ஓட்டை இல்லாதது அசௌரியமாக இருக்கு என்றாள். நான் ஆமோதித்தேன். உங்கள் சகோதரி நல்லா தைப்பாங்களா? அப்படி அவள் ஏதும் செய்தது நான் பார்த்தது கிடையாது. ஆகையால் தெரியாது என்று ஒப்புக்கொண்டேன். வெல், அவங்க பாவாடையில் ஓட்டை விழுந்துட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஐ திங்க் என்று நான் சற்று மென்று விழுங்கி சொன்னேன். அவற்றை எரிஞ்சிட்டு புதுசாக வாங்கிப்பான்னு நினைக்கிறேன். புத்திசாலி என்றாள் மேகன். ஆனால் என்னால் அப்படி பண்ண முடியாது. இப்போ என் செலவுக்கு பணம் தராங்க. வருஷத்துக்கு 40 பவுண்ட். அதை வச்சுக்கிட்டு உங்களால் நிறைய பண்ணிட முடியாது. நான் ஆமோதித்தேன். கருப்பு பாவாடை அணிந்தால்தான் எனக்கு நல்லது. இங்கு பண்ண முடியும் என்றால் விளக்கினாள். என் பாவாடைகள் காலோடு ஒட்டியிருக்கும் வகை. அதனால் எங்கே ஓட்டை இருக்கோ அந்த கால் பகுதியில் கருப்பு இங்கு தடவி விடுவேன். ஓட்டை தெரியாது தொடர்ந்தாள். இப்படித்தான் என் பள்ளிக்கூடத்தில் செஞ்சுப்பேன். மிஸ் பேட்வொர்த்தி எங்களை கவனிச்சுக்கிட்டவ. முறைப்பா பெயருக்கேற்றார் போல் குருட்டு பேட் வௌவால். நான் பையை பிடித்து கொண்டிருக்க இருவரும் அமைதியானோம். பிறகு அவள் சட்டென்று வெறியாய் கேட்டாள். நீங்களும் மற்றவங்களைப் போலவே நான் ஒரு தாங்க முடியாத படைப்புன்னு நினைக்கிறீங்கல்ல? சட்டென்று நான் அதிர்ந்து போனதில் பிடித்திருந்த பைப் கீழே விழுந்தது. நல்ல பீங்கானில் செய்யப்பட்ட அது உடைந்து விட்டது. நான் கோபமாய் மேகன் பக்கம் திரும்பி, பார் என்ன பண்ணிட்டேன்னு என்றேன். இதற்கு வருத்தம் கொள்ளாமல் ஜஸ்ட் ஒரு குழந்தை செய்வதைப் போல அகலமாய் சிரித்தாள் அவள். உங்களை எனக்கு பிடிக்குது என்றாள். அது ஒரு கதகதப்பான குறிப்பு. அவருடைய நன்றி உள்ள நாய் பேச தெரிந்தால் தன்னுடைய எஜமானிடம் அவர் கோபித்தாலும் இப்படித்தான் சொல்லும். நிச்சயமால் அவள் ஒரு மனுஷ பிறப்பு அல்ல. உடைந்த பீங்கான் துகள்களை ஜாக்கிரதையாக எடுத்தபடி, என்ன கேட்ட நீ என்றேன் நான். நீங்கள் என்னை ஒரு பொறுத்து கொள்ள முடியாத ஜீவன்னு நினைக்கிறீங்களே என்றாள் அவள். ஆனால் முன்னர் சொன்ன தோணியில் இப்போது அவள் சொன்னது அமைதியாகவே இருந்தது. எதுக்காக நான் அப்படி நினைக்கணும்? ஏன்னா நான் அப்படித்தான் என்றாள் மேகன் ஆழ்ந்து. முட்டாள்தனமாக இருக்குதே என்றேன் நான் கராராய். மேகன் மறுத்து தலையசைத்தாள். நான் அப்படி கிடையாதுதான். முட்டாள் அல்ல. மற்றவங்க நினைக்கிறாங்கன்னு நான் முட்டாள்னு, அவங்கெல்லாம் அப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு உள்ளூர நல்லா தெரியும் என்பதையே அவங்க ஒருத்தரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஒவ்வொரு கணமும் நான் அவங்களை வெறுக்கிறேன் தெரியுமா? வெறுக்கிறியா? எஸ் என்றாள் மேகன். அந்த கண்கள் நேரடியாய் என் கண்களை பார்த்து துளைத்தன. அது ஒரு நீண்ட சோகமான நோட்டம். என்னை மாதிரியான ஒரு நிலையில் நீங்கள் இருந்தால் நீங்களும் மக்களை வெறுப்பீங்க என்றாள் அவள். நீங்கள் தேவைப்படாதவரை ஒதுக்கப்பட்டாள். நீ ஏன் அப்படி நினச்சிக்கிட்டு உன்னை ஒரு மனநோயாளியாக ஆக்கிக்கிட்ட? உனக்கு தெரியலையா? நான் கேட்டேன். எஸ்,
உண்மையை சொல்லும்போது எல்லாருமே கேட்கும் கேள்விதான் இது. ஆனால் நான் சொல்லுது உண்மை. நான் இங்கு தேவைப்படவில்லை. அதற்கான காரணத்தையும் என்னால் பார்க்க முடியுது. அம்மாவுக்கு என்ன துளியும் பிடிக்கல. ஏன்னா நான் எங்கள் அப்பாவை நினைவுற்றேன். அதனால் நான் கேள்விப்பட்டதிலிருந்து அவர் அம்மாவை கொடுமைப்படுத்தி பயங்கரமாக நடத்தியிருக்காருன்னு தெரியுது. என்ன, வேண்டாத குழந்தைகளை பார்த்து உன்னை எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல அம்மாக்களால் முடியாது. அப்படி சொல்லிட்டு பிடிக்காத குழந்தைகளை ஒதுக்கிடவோ அல்லது சாப்பிடவோ முடியாது. பூனைகள் தனக்கு பிடிக்காத குழந்தைகளை சாப்பிட்டுடும். இது புத்திசாலித்தனம் தான் நினைக்கிறேன். யாருக்கும் சஞ்சலம் இல்லை பாருங்க. ஆனால் மனித தாய்கள் தான் பிடிக்காத குழந்தைய கூட வச்சிக்க வேண்டியிருக்கு, கவனிக்க வேண்டியிருக்கு. நான் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பப்பட்டு விட்டால் நிலைமை இத்தனை மோசமாக போவது கிடையாது. அவங்க 2 பசங்க, என்னுடைய வளர்ப்பு அப்பா, இவங்களோடு மட்டும் இருந்தால் அது மட்டும் போதும்னு நினைக்கிறாங்க அம்மா. நான் மெதுவாய் பேசினேன். நான் இப்போ கூட நீ மன சஞ்சலத்தில் இருக்கேன்னு தான் சொல்வேன். மேகன், அப்படியே நீ சொல்லும் சில விஷயங்கள் உண்மை என்ன எடுத்துக்கிட்டா நீ ஏன் வெளியேறி உனக்கான வாழ்க்கையை தனியாக அமைச்சிக்க கூடாது? அவள் இப்பொழுது குழந்தைத்தனம் இல்லாத ஒரு சிரிப்பினை உதிர்த்தாள். ஏதாவது வேலை செய்ய ஆலோசிக்கிறீங்களா? எனக்கு வேண்டியதை நானே சம்பாதிச்சுக்கிட்டு? ஆமாம். என்ன செஞ்சு? எதிலாவது பயிற்சி எடுக்கலாமே, குறுக்கெழுத்து அல்லது தட்டேச்சு. அதெல்லாம் என்னால் முடியும்னு எனக்கு தோணலை. நான் வேலை செய்வதில் சாதுர்த்தியம் இல்லாதவ. மேலும் இதுவரை முகத்தை அவள் எதிர்ப்புறம் திருப்பிக் கொண்டிருந்தாள். இப்பொழுது மெதுவாய் மீண்டும் முகத்தை என் பக்கம் திருப்பினாள். அது சிவந்திருந்தது. கண்களில் கண்ணீர் துளிகளும் இருந்தன. இப்போது அவள் விடுபட்டிருந்த அத்தனை குழந்தைத்தனமும் குரலில் குமர பேசினாள். நான் எதுக்காக வெளியே போகணும்? எதுக்காக வெளியேறும்படி தள்ளப்படணும்? அவங்களுக்கு நான் வேணாம். ஆனால் நான் இருப்பேன். நான் இருந்து ஒவ்வொருவரையும் வருத்துவேன். அவங்க அத்தனை பேரையும் நான் வருந்த வைக்கத்தான் போகிறேன். பன்றி கூட்டம். இங்கே லிம்ஸ்டாக்கில் நான் அத்தனை பேரையும் வெறுக்கிறேன். அவங்க அத்தனை பேருமே என்னை முட்டாள்னு அழகில்லாதவன்னு நினைக்கிறாங்க. நான் யாருன்னு காட்டுறேன். நான் யாருன்னு. அது விலங்கொன்னா குழந்தைத்தனமா ஒரு கதறல். வீட்டு வாசல்ல போட்டிருந்த சரளையில் காலோசை உருவாவதை நான் கேட்டேன். முதல்ல எழுந்துரு என்றேன் நான் கடுப்பாய். டிராயிங் ரூம் வழியா வீட்டுக்குள்ளே போயிடு. அப்படியே முதல் தளத்தில் இருக்கும் பாத்ரூமுக்கு போ. அங்கே கடைசியில் இருக்கும் பாத்ரூம். முகத்தை கழுவு சீக்கிரம். ஸ்ப்ரிங்காய் எழுந்து உள்ளே அவள் ஓடிவிட வீட்டுக்குள் ஜோனா வந்து கொண்டிருந்தாள். ஏய், நான் கோபமாக இருக்கேன் என்றாள் அவள். என் அருகில் உட்கார்ந்த அவள் கழுத்தை சுற்றி போட்டிருந்த ஸ்கார்ப்பை அவித்து அதனால் விசிறி கொண்டாள். வழியில் நடந்த என்னவோ சம்பவம் அவளை கடுப்பேற்றிருப்பதாய் கதறினாள். நாம ஒரு நாயை வளர்த்தாகணும் ஜெரி என்று முடித்தாள். நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் என்றேன் நான். பை த வே, மேகன் லஞ்ச் எடுத்துக்க வரா. அவளா? குட். உனக்கு அவளை பிடிக்குதா? நான் கேட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவ ஒரு பேதை. பாவம் என்றாள் அவள். எடுப்பார் கைப்பிள்ளை. தேவதைகள் தங்களுக்கு வேண்டிய நற்பொருள்களை எல்லாம் அள்ளிக்கிட்டு போகும்போது ஏதாவது தவறி விழுந்துரும். அப்படிப்பட்ட நற்பொருள் அவ. ஒரு பேதை பெண். சந்திப்பதிலும் த்ரில் இருக்கு. உஃப், இப்போ நான் போய் முதல்ல முகம் அலம்பணும். இப்போ முடியாது என்றேன் நான். மேகன் கழுவிக்கிட்டு இருக்கா. ஓ, வந்தாச்சா அவ? தன் பையிலிருந்த கண்ணாடியை எடுத்து அதில் தன் முகத்தை ஆழ்ந்து கூர்மையாய் கவனித்தாள். இந்த லிப்ஸ்டிக் எனக்கு பிடிக்கல என்று தற்பொழுது அறிவித்தாள். மேகன் வந்தாள். சற்று சுத்தமாகி தனக்குள் அடங்கியிருந்த அவள் சற்று முன் நடந்து முடிந்த புயல் பற்றிய எந்த சமிக்கையும் சுமந்திருக்கவில்லை. ஜோனாவை சிறு சந்தேகத்துடன் பார்த்தாள் அவள். தன் முகம் பற்றிய சிந்தனையிலிருந்து இன்னும் இருந்த ஜோனா அப்படியே ஹலோ என்றாள். லஞ்சுக்கு நீ வந்திருப்பதில் எனக்கு மிக சந்தோஷம். என் மூக்கில் ஒரு தேமல் வந்திருக்கு. அதுக்கு நான் ஏதாவது பண்ணியாகணும். பேட்ரிச் வெளியே வந்து லஞ்ச் ரெடி என்றாள்.
கமான் என்றாள் ஜோனா. எழுந்தபடி, நான் இப்ப பட்டினியா இருக்கேன். மேகனின் கைக்குள் தன் கையை இட்டு வளையமிட்டாள் அவள். இருவரும் ஒன்றாய் வீட்டுக்குள் போனார்கள்.